அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி இபாதில்லாஹ். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سماعون للكذب أكالون للسحت. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: قاتل الله اليهود حرم الله عليهم الشحوم فباعوها وأكلوا أثمانها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆன் நெடுகிலும் சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய யூத சமுதாயத்தை பற்றி, அவர்களுடைய கொடூரங்களை பற்றி, அவர்களுடைய கொடுமைகளை பற்றி எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன் நெடுகிலும் பேசி வருகிறான். கண்ணியமிக்கவர்களே, நாம் ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும், கடமையான தொழுகையாக இருந்தாலும் சரி, உபரியான தொழுகையாக இருந்தாலும் சரி, நாம் தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். ஃபாத்திஹா ஓதவில்லை என்று சொன்னால் தொழுகை நிறைவேறாது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்களுடைய அன்றாட ஐநேர வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, உபரியான வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி வருவார்கள். அப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவை அவர்கள் முடிக்கின்ற பொழுது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் பாலித்தாயோ அத்தகையோரின் பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக, கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்களின் மீது உனது சாபமும் கோபமும் ஏற்பட்டு விட்டதோ அத்தகையோர் வழி அல்ல, வலல்லாலீன், வழிகட்டவர்களுடைய வழியும் அல்ல. அப்ப கைரில் மக்தூபி, அப்ப எவர்களின் மீது உனது சாபமும் கோபமும் உண்டாகிவிட்டதோ அவர்களுடைய வழி அல்ல. அப்ப இவர்கள் யார்? இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளான ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கூட்டம் எது? தப்சீர்ல பார்க்கும் பொழுது
கைரில் மக்தூபி அலைஹிம், இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானோர் அல் யஹூத், யூதர்கள் என்று தப்சீர் செய்யப்படுகிறது. வலல்லாலீன், வழிகட்ட கூட்டம், அது நஸ்ரானிகள் என்று தப்சீர் செய்யப்படுகிறது. இந்த இரண்டு கூட்டமும் மனித குலத்தின் எதிரிகள். இந்த இரண்டு கூட்டமும் மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்கு எதிரானவர்கள். இந்த இரண்டு கூட்டமும் இந்த உலகத்தினுடைய நாசகார கும்பல்கள். கண்ணியமிக்கவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவுல சொல்றான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னி மரியம். எந்த கூட்டத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டாரோ அந்த யூத கூட்டம், எந்த கூட்டத்திற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டாரோ அந்த யூத கூட்டம் இறைவனை மறுத்ததின் மூலமாக அவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன் அந்த கூட்டம் சபிக்கப்பட்டிருக்கிறது? பிமா அஸௌ, அவர்கள் மாறு செய்கின்ற காரணமாக. அந்த கூட்டம் பிறந்ததிலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் நபிமார்களுக்கு மாறு செய்வார்கள், இறைவனுக்கு மாறு செய்வார்கள், பொதுமக்களுக்கு மாறு செய்வார்கள். குர்ஆன்ல நீங்க திறந்து படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம சாம்பிளாக ஒன்றென்று விஷயங்களை சொல்றோம். வகானு யாத்தது, அவர்கள் மறுத்ததின் காரணமாகவும் அவர்கள் வரம்பு மீறி நடந்ததின் காரணமாகவும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாயால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நமக்காக அனுப்பப்பட்ட நபியா? அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். யூத கூட்டத்திற்காக அனுப்பப்பட்ட அவரே தன் சமுதாயத்தை சபித்திருக்கிறார். அதான் பெரிய விஷயம். எந்த கூட்டத்திற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவரே தனது கூட்டத்தை சபித்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மோசமாக இந்த கூட்டம் நடந்திருக்கும் நபிமார்களிடத்தில். அப்போ பொதுமக்கள்கிட்ட கேட்க வேண்டாம், இஸ்லாமியர் இடத்துல கேட்க வேண்டாம். அதோடு மாத்திரமல்ல, ஈஸா இப்னி மரியம், மரியமினுடைய மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாயால். ஈசா யாருக்கு நபி அனுப்பப்பட்டாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யூதர்களுக்கு கடைசியாக அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவருடைய வாயால் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு நபிமார்களும் தன் கூட்டத்தையே சபித்திருக்கிறாங்க. யாராவது ஒரு நபியை காட்ட முடியுமா? தன் கூட்டத்தை சபித்த ஒரு நபியை காட்ட முடியுமா? அப்படி காட்ட வேண்டும் என்று சொன்னால் யூத சமுதாயத்தை காட்டலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கானூலா யத்தனாகவுன அம் முன்கரின் ஃபாலூஹு, அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது ஒரு யூதனை தடுக்க மாட்டான். இனப்படுகொலையில் ஈடுபட்டாலும் சரி அல்லது கொடூரங்களில் ஈடுபட்டாலும் சரி, அந்த காலத்திலிருந்து அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலம், அப்ப அந்த காலத்திலிருந்து அல்லாஹ் பேசுறான். கானூலா யத்தனாஹவுன அம் முன்கரின் ஃபாலூஹு, அவர்கள் தீய பழக்க வழக்கங்களை செய்கின்ற பொழுது ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து சும்மா இருப்பான், தடுக்க மாட்டான். லபீஸமா கானூ யஃபாலூன், இப்படி இவர்களுடைய செயல் கெட்ட செயல் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். குல் ஹல் உனப்பிஉகும் பிஷர்ரின் மின் ஸாலிக மஸூபத்தன் இன்தல்லாஹி மன் லஅனஹுல்லாஹு வ கலிப அலைஹி. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நபியே நாயகமே, இந்த யூதர்களுக்கு இதைவிட மோசமான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? நபியை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். மல்லானஹுல்லாஹு, அல்லாஹ்வுடைய லானத் யார் மீது ஏற்பட்டு விட்டதோ,
வகலிப அலைஹி, அல்லாஹ்வுடைய கோபம் யார் மீது ஏற்பட்டு விட்டதோ அப்படிப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாஸீர, அந்த கூட்டத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரங்குகளாக மாற்றினான், பன்றிகளாக மாற்றினான். அப்படிப்பட்ட கூட்டத்தை பற்றி அல் குர்ஆன்ல சொல்றான். குரங்குகளாக மாறுகின்ற அளவுக்கு அவ்வளவு அயக்கித்தனம், பன்றிகளாக மாற்றப்படுகின்ற அளவுக்கு கேடுகட்ட ஒரு அயோக்கிய கூட்டம் அயோக்கியத்தனங்கள் செய்ததன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினான். அல் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபமும், அல்லாஹ்வுடைய கலபத், அல்லாஹ்வுடைய கோபமும் யாரின் மீது இருந்ததோ அப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு சமுதாயத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று நபியை பார்த்து எல்லாம் வல்ல அல்லாஹ் பேசுகிறான். இப்படி நீங்கள் குர்ஆனின் நெறியில் நீங்கள் படித்து பார்த்தால் இந்த அயோக்கிய கூட்டங்களை பற்றி அல்லாஹ் புட்டு புட்டா வைக்கிறான். இவனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகள்? யூதர்களுடைய அந்த குணங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய அந்த சிஃபத்துகளை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒன்று என்ன அப்படின்னா அல் கிபர், பெருமை அடிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவனுடைய தன்மைகள் என்னது? தற்பெருமை. இரண்டாவது அல் ஹசத், பொறாமைக்கார ஒரு கூட்டம். இவனுடைய தன்மைகளை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். மூன்றாவது அல் துல்ம், அநியாயம் செய்யக்கூடிய கூட்டம், எவனுக்கு நல்லது செய்ய மாட்டான். இப்படி இவர்களுடைய அந்த குணாதிசயங்களை எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறான். ஒரு தடவை ஒரு யூத கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்க வருவார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்க வருகின்ற பொழுது நபியை பார்த்து அந்த கூட்டம் என்ன சொல்லும் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க. இந்த அஸ்ஸலாம் இருக்கா இல்லையா? அஸ்ஸலாமுல ஒரு லாமை எடுத்தா அஸ்ஸாமுன்னு வரும். அஸ்ஸலாம் அப்படின்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்களின் மீது சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஏற்படட்டும் என்று அர்த்தம். இந்த அஸ்ஸலாமுல இந்த லாமை எடுத்தீங்கன்னா எப்படி வாசிக்க முடியும்? அஸ்ஸாமு. இந்த வந்த யூத கயவர்கள் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எப்படி சலாம் சொல்றான் தெரியுமா? அந்த லாம அப்படியே மறைச்சிட்டு அஸ்ஸாமு அலை, நீ செத்து போன்னு அர்த்தம். அஸ்ஸாம்னு என்ன அர்த்தம்? நீ மரணித்து போ. நபியை பார்த்து சொல்றான் இவன். அந்த லாம ஏதோ மறைச்சி இதை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கவனித்து விடுகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறாங்க. இவங்க போன பிறகு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த வந்துட்டு போனவன என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காமல இருப்பாங்க? நான் என்ன சொன்ன நீ கேட்கலையா? நான் அவர்களுக்கு பதில் என்ன கூறினேன் என்று நீ அறிய மாட்டாயா? நீ கேட்கவில்லையா? நான் என்ன சொன்னேன்? அலைக்கும், நீ என் மீது சாபம் விடுற, நான் செத்துப்போ நீ சொல்ற, அலைக்கும் நீ செத்துப்போ. இந்த ஒரே பதில் தான். என் மீது என்ன பொழிந்தாயோ, என்ன கூறினாயோ அது உனக்கு உண்டாகட்டும். ஸல்லல்லாஹு திருப்பி அப்படியே சொன்னாங்க. அஸ்ஸாமு என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தின் ரஹ்மத்து அவருடைய வாயிலிருந்து அது வராது. வாலைக்கும், நீ என் மீது சாந்தி சொன்னா அந்த சாந்தி உனக்கு, நான் செத்து போனேன் அப்படின்னா அது உனக்கு என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டம் கித்மானுல் ஹக். இவனுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கின்ற பொழுது சத்தியத்தை மறைப்பான். கனிமிக்கவர்களே, அல் குர்ஆனுக்கு முந்திய வேதங்கள்
இன்ஜில் தௌராத்தில் சத்தியத்தை எல்லாம் மறைத்தான். அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அதோடு மாத்திரமல்ல, தஹரீஃபுல் கலிமி அம் மவாதிஹா, எல்லாமே அல் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான். வேத வசனங்களை அதற்குரிய இடங்களில் வைக்காமல் அப்படியே மாற்றுவான். வேத வசனங்களை மாற்றுவான். அல் ஹியானத்து பெரும் மோசடிக்கார ஒரு கூட்டம், அல் கத்ரு பெரும் துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு கூட்டம், அல் முஹாதஅத்து இவர்கள் ஏமாற்று பேர்வழி, வசூல் அதம் உலகத்தினுடைய கேடுகட்ட பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரு கூட்டம். அதோடு மாத்திரமல்ல, இஹ்திகாருல் ஆகிரீன் பிறரை மட்டமாக நினைப்பார்கள். இந்த உலகத்தில் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நான் நினைச்சிட்டு இங்க எப்படி உயர் சாதியினர், அப்ப நாங்கள் தான் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களோ, அதே போன்று அந்த கூட்டம் மற்ற மனிதனை மதிக்கவே மாட்டான், யாரையும் மதிக்கவே மாட்டான், மட்டம் தட்டுவார்கள். இஹ்திகாருல் ஆகிரீன் பிறரை மட்டம் தட்டக்கூடிய ஒரு கூட்டம். அஸ்ஸாயு ஃபில் ஃபஸாத் இந்த பூமியில குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதா எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு தீய சக்திகளுக்கு பின்னால் இந்த கூட்டம் இருக்கும். ஒவ்வொரு தீய காரியங்களுக்கு பின்னால் இந்த கூட்டம் இருக்கும். பூமியிலே குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். அதோடு மாத்திரமல்ல, வஅல்கைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்தாஅ இலா யௌமில் கியாமா, ரெண்டு பேருக்கு மத்தியில கலவரத்தை, போரை தூண்டக்கூடிய ஒரு கூட்டம். எல்லாமே அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அல் கிதுபு பொய்யர் கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு முனாஃபிக், இந்த முனாஃபிக்கினுடைய தன்மை, அதுவும் ஒரு பண்பு, நிஃபாக் நயவஞ்சக கூட்டம். இது என்ன கூட்டம்? இந்த நயவஞ்சகத்தினுடைய அடையாளத்தை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான 3 அடையாளத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். நயவஞ்சகன் அவனுடைய முக்கியமான 3 அம்சங்கள் என்ன அப்படின்னா, இதா ஹத்தஸ கதப பேசினால் பொய் பேசுவான், இதா வஅத அஹ்லஃப வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், இதா துமின கான நம்பினால் மோசடி பண்ணுவான். இது யாருடைய குணம்? முனாஃபிகீன்கள், நயவஞ்சகருடைய கூட்டத்தை, அவர்களுடைய குணாதிசயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இதுவும் நயவஞ்சக கூட்டம். பேசுறது ஃபுல்லா பொய், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்யக்கூடிய கூட்டம், நம்பினால் மோசடி செய்யக்கூடிய ஒரு கூட்டம், முட்டாள்தனமான ஒரு கூட்டம். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். சில பேர் சொல்லுவான், உலகத்தில் நோபல் பரிசு வென்றவர்கள் அதிகமான நோபல் பரிசு கொடுக்கவனே அவன் தான், தானுக்கு தான் கொடுப்பான், மற்றவனுக்கு கொடுக்க மாட்டான். கண்ணியமிக்கவர்களே, எல்லாத்துக்கும் பின்னாலும் சூழ்ச்சி இருக்கிறது. முட்டாள்தனமான ஒரு கூட்டம். மேலும் அல்லாஹ் சொல்றான், கஸ்பத்துல் கல் ஈவு இரக்கம் இல்லாத ஒரு கூட்டம். லட்சக்கணக்கான பெண்களை, குழந்தைகளை, முதியவர்களை, சிறியவர்களை, பெரியவர்களை இன்னைக்கு உலகம் முழுவதும், குறிப்பாக காசா பகுதியில், லெபனான் பகுதியில் அடிச்சு கொள்றான். அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவன் கல் நெஞ்சுக்காரன். நான் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் வ குஃப்ரிஹிம் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. இவன் மாறு செய்யறான், ஒப்பந்தத்துக்கு மாறு செய்யறான், அல்லாஹ்வுடைய சாபம் இவனுக்கு இருக்குது. எனவே இந்த யூதர்களுடைய உள்ளங்களை காசியா, கல்லஞ்சமாக நாம் ஆக்கிவிட்டோம். எவனுமே நல்லவன் கிடையாது. ஒருத்தன் நல்லவன் இருப்பான், நல்லவன் அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டான். ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூத வம்சத்திலிருந்து வந்தார். நல்லவங்கன்னா அந்த கூட்டம் ஏத்துக்கிட,
கண்ணியமிக்கவர்களே, ஒரு சில பேர் நல்ல பேர் இருப்பாங்கன்னா அதில் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாங்க. ஆனால் பெரும்பாலான அந்த யூதர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கள்ளஞ்சக்காரன், ஈவு இரக்கம் இருக்காது, மனிதர்களுடைய இரத்தத்தை குடிப்பான். இப்படி குர்ஆன்ல அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்ணியமிக்கவர்களே, சம்மாஊனலில் கதிபி அக்காலூனல் இஸ்ஸுஹுதி அல்லாஹ் வர்ணிக்கிறான். சூரத்துல் மாயிதா 42வது ஆயத்தில் சொல்றான், பேசுறதும் பொய்யை தான் கேட்பான் இவன், உண்மையை கேட்கவே மாட்டான், உண்மையை பேசவே மாட்டான். அல்லாஹ் சொல்றான், சம்மாஊனலில் கதிபி, பொய்களே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அக்காலூனல் இஸ்ஸுஹுதி, சுகுத்துனா என்ன அப்படின்னா ஹராமாக்கப்பட்ட எல்லாமே. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹராம தான் சாப்பிடுவான். நல்லா கவனிச்சுக்கணும். உலக வங்கி அவன் தான், வட்டி மூசான்னு சொல்றோமா இல்லையா, அந்த வட்டி மூசா கூட்டம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். வட்டி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு கயவர் கூட்டம், வட்டியை சாப்பிடக்கூடிய கூட்டம். அல்லாஹ் வட்டின்னு சொல்லல, அக்காலூனல் இஸ்ஸுஹுதி, ஹராமானதை சாப்பிடுவார்கள். ஹராமானதுனா வட்டி இருக்கிறது, வட்டி ஹராமானது, வட்டியை சாப்பிடுவான். லஞ்சம் இருக்குது, லஞ்சம் ஹராமானது, லஞ்சத்தை சாப்பிடுவான். இப்படி ஹராமானதை, பிறரினுடைய பொருளை அபகரித்து சாப்பிடுவான். இவர்கள் நிலத்திருடர்கள், அடுத்தவருடைய நிலத்தை ஆக்கிரமித்து திருடக்கூடிய நிலத்திருடர்கள். இப்படி நீங்கள் குர்ஆனிலே நீங்கள் படித்து பார்த்தால் இவர்களுடைய அட்டுழியங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த பூமியிலே அவன் நேசிக்கக்கூடியது என்ன தெரியுமா? இந்த பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அதிலே குளிர்காய வேண்டும் என்பதுதான் இவர்கள் நினைக்கக்கூடியது. எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்படி ஏராளமான இவர்களுடைய அந்த விஷயங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். துரோகி கூட்டம், நீ பழகுனா உனக்கு துரோகம் பண்ணுவான். மேலையும் உயிருக்கு பயந்தவன். சூரத்துல் பக்கரா 2வது சூரா 96வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல தஜிதன்னஹும் அஹரஸன்னாஸி அலா ஹயாத், நபியே நாயகமே, அந்த யூதர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? துன்யாவினுடைய வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக. சாவறதுக்கு அஞ்சுவான், சாவ விரும்ப மாட்டான். ஆனால் ஒரு முஸ்லீம் எந்த நிலையிலும் சாவு வந்தால் ஏத்துக்கிடுவான். இந்த உலகத்தின் மீது பேராசை, சாவை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி இந்த கூட்டத்தை பற்றி அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்கவர்களே, ஒரு யூத அல்லாதவனை புகழ மாட்டான். யூத அல்லாதவனை புகழ்வதாக இருந்தால் அந்த புகழை இன்னொரு யூதனுக்கு இருக்கணும், அப்பதான் அவனை புகழ்வான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த யூதர்கள். ஒருவருடைய மன்னரையை கடந்து செல்லுகின்ற பொழுது, யூதன் அல்லாத ஒரு மன்னரையை கடந்து செல்லுகின்ற பொழுது சபிப்பான். அந்த மன்னரை பார்த்து யூதன் அல்லாத அந்த மன்னரை பார்த்து சபிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு யூத ஜனாசா போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்வார்கள். உயிரோடு யாருக்கும் எழுந்து நிற்காத சுயமரியாதைக்கு சொந்தக்காரரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனுடைய ஜனாசா போகின்ற பொழுது எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார்கள். இப்போ சஹாபாக்கெல்லாம் கேட்பான், யூதன் தானே, அவனுக்கு போய் ஏன்னா நபியை கொண்ட கூட்டம் ஒரு கூட்டம், இந்த ஜனாசாவுக்கு தாங்கள் எழுந்து நிற்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது, அதுவும் ஒரு உயிர் அல்லவா? எண்ணிமிக்கவர்களே, எல்லா உயிருக்கும் இஸ்லாம் ஒரே தன்மைதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிரும் சமம்தான். அது யூதனா உயிராக இருந்தாலும் சரிதான், முஸ்லிமுடைய உயிராக இருந்தாலும் சரிதான். அந்த சிந்தனையில் உள்ளது இஸ்லாமிய மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இறந்து போன ஒரு உடலுக்கு, யூத உடலுக்கு மரியாதை செலுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் இஸ்லாம்.
இவன் என்ன செய்வான் தெரியுமா? யூதன் அல்லாத மன்னரையை கடந்து செல்லுகின்ற பொழுது அவன் சபிப்பான். யூதன் அல்லாத குடியிருப்புகளை அவன் கடந்து செல்லுகின்ற பொழுது அது இடிஞ்சி விழணும் என்று நினைப்பான். அது பலஸ்தீன்ல செய்யறானா இல்லையா? அந்த யூதன் அல்லாத குடியிருப்புகள் அழிந்து போகின்ற பொழுது அவன் கடவுளுக்கு அவன் நன்றி செலுத்துவான். அதோடு மாத்திரமல்ல, எந்த சமுதாயத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயரை கேட்டா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், இறைவனுடைய கருணை உண்டாகட்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவனுக்கு முன்னால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் சபிப்பான். அவரும் ஒரு யூதர், நல்லா கவனிச்சுக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து முஸ்லிம் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவர் ஒரு யூதரு, யூத சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டாரு. அந்த யூதன் தன் இனத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த தூதரை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சபிப்பான். அவருடைய பெயரை பார்த்தால் கெட்ட ஒரு அபசகுணமாக நினைப்பான். இவனுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? நம்ம துவா செய்வோம், உலகம் சுபிச்சமாக வாழட்டும், உலக மக்கள் சுபிச்சமாக இருக்கட்டும், அமைதி நிலவட்டும் என்று நாம் இஸ்லாமியர்கள் துவா செய்வார்கள். ஆனா அவன் என்ன செய்வான் அப்படின்னா, கிறிஸ்துவ மதத்துக்காரனை சபிப்பான். அவனோடு சேர்ந்தா கை கோத்து இருக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, யூதன் அல்லாத எல்லா சமுதாயத்தையும் அவன் சபிப்பான். யூதன் அல்லாதவனுக்கு ஒரு யூதன் இடத்தை கொடுக்க மாட்டான். நல்லா கவனிச்சுக்கிடணும். யூதன் அல்லாதவனுக்கு ஒரு இடத்தை விற்க மாட்டான். ஒருவேளை வாடகை கொடுத்தால் பல கண்டிஷன்கள்ல போடுவான். வாடகை நோக்கம் தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த இடத்தை விலை பேசக்கூடாது என்று கண்டிஷன் போடுவான். இப்படி தனக்கு மேலாக இருந்தால் அவனை மதிப்பான், தனக்கு கீழாக இருந்தால் மிதிப்பான். இது யார் அப்படின்னா யூதனுடைய பழக்க வழக்கங்கள். இப்படி நீங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் படித்து பார்க்கலாம். பெரிய திருட்டுக்காரன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பலஸ்தீனத்தில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய உடலை கிழிச்சு இந்த கல்லீரல், மண்ணீர், கிட்னி ஃபுல்லா திருடுவான். நடக்குதா இல்லையா? பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி இருக்கிறது. 2 வாரத்துக்கு முன்னால அப்போ பலஸ்தீனக்காரர்கள் இறந்து போன உடல்களை அந்த நாட்டினுடைய அந்த சுகாதார அமைச்சகத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது பார்த்தா அந்த இதெல்லாம் காணல. ஒரு உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பாட்ஸ்கள்லாம் காணல, திருடி விற்பான். அப்படிப்பட்ட ஒரு அயக்கிய ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வியாபாரத்தில் மோசடி பண்ணுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, காத்தலல்லாஹுல் யஹூத, யூதர்களை அல்லாஹ் அழிக்கட்டுமாக, ஹர்ரமல்லாஹு அலைஹிம் அஸ்ஸுஹூம, அவர்களின் மீது அல்லாஹ் கொழுப்பை ஹராமாக்கினான். ஃபபாபூஹா, ஹராமாக்கி அந்த கொழுப்பை அவர்கள் விற்று, வஅகலு அஸ்மானஹா, அதனுடைய கிரயத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். வியாபாரத்தில் நம்பிக்கையே இருக்காது, வியாபாரத்தில் மோசடி. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருளை நான் உங்கள்கிட்ட வாங்குறேன், அந்த பொருள் நம்பகத்தன்மை இருக்கணும். ஒரு பிஸ்கட்டு வாங்குறேன், அதை வாங்கி நான் சாப்பிட்றேன், பிஸ்கட்டத்தில் நீங்கள் விஷத்தை வச்சீங்கன்னா அவன் வைப்பான். ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா தனக்கு வேண்டாத ஆளுக்கு விற்கும் பொழுது சாப்பிடக்கூடிய பண்டமாக இருந்தால் விஷத்தை வச்சு கொள்ளுவான். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து வச்ச ஒரு கூட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி போனார்கள். ஆட்டினுடைய மாமிசத்தில் விஷத்தை வச்சான். இருந்துச்சா இல்லையா? இறக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எனது இரத்த குழாய் அந்த விருந்தில் நான் கலந்து கொண்டு அந்த மாமிசத்தை, விஷ மாமிசத்தை சாப்பிட்டதின் மூலமாக எனது இரத்த குழாய் அருந்து விடுவதை நான் உணர்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் நம்பி எதையுமே வாங்க முடியாது. எனவே தான் பேஜர்கள் வெடித்ததும் வாக்கி டாக்கிகள் வெடித்ததும் ஒரு வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரியை மிரட்டி அதுக்குள்ள வெடிகுண்ட வச்சு அதை பயன்படுத்துகின்ற பொழுது நுகர்வோர்களை கொல்லக்கூட ஒரு கூட்டம். வியாபாரத்தில் அவன் நம்பி ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அவனுக்கு பிடிக்காத அப்படின்னா செல்போனில் கொண்டு வைப்பான். அப்படிதான் வாக்கி டாக்கியில் வச்சான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான கூட்டம். எனவே ஒவ்வொரு தொழுகையிலும் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன்,
இறைவா, உன்னுடைய கோபத்திற்கும் சாபாத்திற்கும் ஆளானவர்கள் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் இவர்களை பற்றி நினைவு கூறப்படுகிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த கயவர்களிடமிருந்து இந்த உலகத்தை மீட்பானாக, உலகத்தை பாதுகாப்பானாக. இந்த உலகத்தினுடைய மனித குலத்தின் எதிரிகள், காட்டு மராண்டிகள் என்று சொன்னால் யூதர்களும், அதற்காக சப்போர்ட் பண்ணுகின்ற அமெரிக்கர்களும் மனித குலத்தின் எதிரிகள். இவர்களால் இந்த உலகம் நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுடைய ஆட்டத்தை ஒடுக்குவானாக. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. நாம் துவா செய்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.